உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அநியாயமாக ஈரானின் மீது போர் தொடுத்ததன் பிறகு முஸ்லிம்களிடையே தவறான சில கேள்விகள் உருவாகி இருக்கின்றன. ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடா? ஷியாக்கள் முஸ்லிம்களா? நாம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டுமா என்று கேள்விகள் உருவாகி இருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்குமான பதிலை மிகச் சுருக்கமாக பார்ப்போம். முதலில், ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடா? இந்த கேள்வியை இஸ்லாம் என்றால் என்னவென்று சரியாக புரியாத ஒருவரால் தான் கேட்க முடியும். இன்று 2026 ஏப்ரல் ஆகும். இந்த திகதியில் இந்த பூமியில் ஒரு இஸ்லாமிய நாடு கூட கிடையாது. ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய நாடு என்பது அந்த நாட்டின் அரசனாக, ஆட்சியாளனாக அல்லாஹ் இருப்பான். அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய சட்டமூலங்களை அந்த நாட்டில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பிரதிநிதி, ஒரு ஹலீஃபா இருப்பார். இந்த இரண்டும் இருந்தால் மாத்திரமே தான் ஒரு நாடு இஸ்லாமிய நாடாக மாறும். அந்த பிரதிநிதி தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை புறந்தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய சட்டமூலங்களை நிறைவேற்றுவார். அப்போ நீங்கள் நினைக்கின்ற இந்த உலகில் இருக்கும் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் கிடையாது. அவைகள் முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம்களால் ஆட்சி செய்யப்படும் நிலங்கள். இந்த முஸ்லிம் நாடுகளுக்கும் உண்மையான இஸ்லாமிய நாட்டுக்கும் இடையில் உள்ள தூரம் 7 வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலுள்ள தூரமாகும். ஏனென்றால் இந்த நாடுகளெல்லாம் வட்டியில்தான் இயங்குகின்றன, பணத்தை அச்சடிக்கின்றன, தன் நாட்டின் மக்களின் இரத்தத்தையே உறிஞ்சுகின்றன. வட்டி இல்லாமல் ஏழைகளின் இரத்தத்தை குடிக்காமல் இந்த நாடுகளால் ஒரு இன்ச் கூட நகர முடியாது. இவர்கள் ஊறி திளைக்கும் இந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்தை விட ஒரு பிரம்மாண்டமான அநீதி இந்த பூமியில் கிடையாது. இந்த மொத்த உலகமுமே ஒரு அடிமை கூடமாக மாறி இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனில் வட்டிக்கு எதிராக போர் அறைகூவல் விடுக்கிறான். இந்த முஸ்லிம் நாடுகள் எல்லாம் அல்லாஹ்வோடே போருக்கு தயாராகின்றன. ஊசியின் வாயில் ஒட்டகம் நுழையும் வரை இந்த நாடுகள் இஸ்லாமிய நாடாக மாற முடியாது. இன்னும் பல ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இதுவே மிகப்பெரிய காரணம், மிகப்பெரிய அநீதி. எனவே மன்னராட்சி நடக்கும் சவுதி அரேபியாவும் இஸ்லாமிய நாடு கிடையாது. மக்களாட்சி நடக்கும் ஈரானும் இஸ்லாமிய நாடு கிடையாது. இல்லை, 96% முஸ்லிம் சனத்தொகையை வைத்துக்கொண்டு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் என்று ஒரு இஸ்லாமிய பெயரை நீங்கள் சூட்டினாலும் நீங்கள் ஒரு செக்யூலர் நாடுதான், ஒரு லிபரல் நாடுதான். ஏன் ஆப்கானிஸ்தான் கூட இதிலிருந்து தப்பவில்லை. சரி, இப்போ இவைகளெல்லாம் முஸ்லிம் நாடுகள். இப்போ கேள்வி என்னவென்றால், ஈரான் முஸ்லிம் நாடா? ஷியாக்கள் முஸ்லிம்களா? இப்போ முஸ்லிம்கள் என்றால் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல் குர்ஆனில் கூறியது போல அல்லாஹ்வுக்கு முற்று முழுதாக கட்டுப்பட்டவர்கள் முஸ்லிம்களே. ஆனால் நாம் ஒருவர் மனதில் நினைப்பதை அறிந்து கொள்ள முடியாது. ஒன்று அவர் செயல்முறையில் காட்ட வேண்டும், அல்லது வாய்மொழியாக சொல்ல வேண்டும். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரொருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறாரோ அவரை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றுவான் என்றார்கள். எனவே யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறார்களோ அவர்கள் முஸ்லிம்களாகவே கருதப்படுவார்கள். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் போது அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எந்நேரமும் சொல்லிக்கொண்டா திரிவார். இல்லை, அப்போ ஒரு முஸ்லீமை இன்னொரு முஸ்லீம் அடையாளம் காண்பது அவர்களுடைய செயல்களை வைத்துதான். கேள்வி என்னவென்றால், எந்த செயல்களை வைத்து? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரெல்லாம் நம்மை போன்று தொழுகிறார்களோ, நம்முடைய கிபிலாவை நோக்குகிறார்களோ, நம்முடைய குர்பானியை உண்ணுகிறார்களோ அவர்கள் முஸ்லிம்களாவார்கள். அவர்கள் அல்லாஹ்வினதும் அல்லாஹ்வுடைய தூதரினதும் பாதுகாப்புக்கு கீழ் இருக்கிறார்கள் என்றார்கள். நம் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எளிமையாக யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். உங்களோடு யார் தொழுகிறாரோ, உங்களோடு யார் உண்ணுகிறாரோ, உங்கள் கிபிலாவை யார் நோக்குகிறாரோ அவர் உங்களில் ஒருவர். நபிகளாரின் வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஷியாக்கள் முஸ்லிம்களே. இதை நாம் சொன்ன உடனேயே திடீரென ஒரு கூட்டம் வருவார். அவர்கள் வந்து கேட்பார்கள், இந்த ஷியாக்கள் எப்படி முஸ்லிம்களாக இருக்க முடியும்? சிரியாவில் லட்சக்கணக்கில் முஸ்லிம்களை கொன்றிருக்கிறார்கள். முஸ்லிம்களை கொன்றவர்கள் எப்படி முஸ்லிம்களாக இருக்க முடியும்? முஸ்லிம்களை கொல்வது பெரும்பாவம்தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கேள்வி ஏன் ஈரானை நோக்கி மாத்திரமே கேட்கப்படுகிறது? இன்று சவுதி அரேபியா யெமனில் குண்டுகளை வீசி லட்சக்கணக்கில் முஸ்லிம்களை கொல்கிறது.
எனவே சவுதி அரேபியாவில் வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் இல்லையா? யுஏஇ சூடானில் முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறது, எனவே யுஏஇயில் முஸ்லிம்கள் கிடையாதா? இப்படி நடந்தும் கூட யுஏஇயில் இருப்பவர்களும் சவுதியில் இருப்பவர்களும் முஸ்லிம்கள் தான். ஆனால் ஈரானில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. உங்கள் பிரச்சினை முஸ்லிம்களை கொள்வதல்ல, உங்கள் பிரச்சினை வேறு. இன்னும் ஒரு ஆர்குமெண்ட்டையும் வைப்பார்கள். அதாவது இந்த ஷியாக்கள் கடும் போக்குடையவர்கள், அதிகமான பித்அத்களையும் அதிகமாக குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், இது உண்மைதான். ஷியாக்கள் சஹாபாக்களை சபிக்கிறார்கள். அவர்களுடைய 12 இமாம்களுக்கு மறைவான ஆற்றல் இருப்பதாக நம்புகிறார்கள். அவர்களிடம் உதவி தேடுகிறார்கள். இவையெல்லாம் குஃப்ரை ஏற்படுத்தும் பெரும் பாவங்களாகும். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் ஷியாக்களுடைய சனத்தொகையில் மிகவும் சொற்பமானவர்களே. அண்மையில் கொல்லப்பட்ட கொமைனி அவர்கள் அவருடைய ட்விட்டரில் கூறியதாவது: ஒரு சில தவறான ஷியா ஆலிம்களுக்கு ஒரு சிலர் பணம் கொடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திட்ட வைக்கிறார்கள் ஷியாக்கள் என்ற பெயரில். ஆனால் இதற்கும் ஷியாக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். இது வெறும் ட்விட்டரில் இருக்கும் அவருடைய வார்த்தைகள் கிடையாது, ஈரானில் நடைமுறைப்படுத்தப்படும் அவருடைய ஃபத்வாவாகும். இப்படி ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? அஹ்லு சுன்னாவில் தான் கபறுகளை தரிசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். 1000 2000 இல்லை, சவுத் ஏசியாவில் மாத்திரம் கோடிக்கும் அதிகமாக இருக்கலாம். வஹ்தத்துல் வுஜூத், எல்லாம் அல்லாதான் என்ற வழிகட்ட அத்துவைத கொள்கை அஹ்லு சுன்னாவில் தான் இருக்கின்றது. சூபித்துவமும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து மொத்த அஹ்லு சுன்னாவும் காவிர்கள் தான் என்று முத்திரை குத்த முடியுமா? இல்லை. ஆனால் இந்த 2 கேள்விகளையும் பிரதானமாக இன்றைய உலகில் ஷியாக்களின் மீது யார் வைக்கிறார்கள் தெரியுமா? இந்த நவீன அரபுகள் தான். நவீன அரபுகள் என்றால் எப்போ உஸ்மானிய கிலாஃபத் துருக்கியில் உடைக்கப்பட்டு தேசியவாதம் என்ற விஷச்செடி எப்பொழுது மத்திய கிழக்கில் விதைக்கப்பட்டதோ அதற்கு பிறகு உருவாகிய நவீன அரபுகள் தான் இன்று ஷியாக்களை கைகாட்டி இவர்களை முஸ்லிம்கள் கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல் குர்ஆனும் ஹதீஸும் இதற்கு எதிராகவே தான் உள்ளது. ஒருவர் இஸ்லாத்தில் நுழைய விரும்பினால் அதற்குரிய வரம்பை அல் குர்ஆனும் ஹதீஸும் மிகவும் எளிமையாக்கி இருக்கிறது. ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற விரும்பினால் அதற்குரிய வரம்பை கடும் கஷ்டமாக்கி இருக்கிறது. இந்த அல் குர்ஆன் வசனங்களை கவனியுங்கள். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகிறான்: முமினீன்களில் இருசாரார் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால் அவ்விரு சாராருக்கிடையில் சமாதானம் உண்டாக்குங்கள். பின்னர் அவர்களில் ஒரு சாரார் மற்றவர் மீது அக்கிரமம் செய்தால் அக்கிரமம் செய்வோர் அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் திரும்பும் வரை அவர்களுடன் போர் செய்யுங்கள். அவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பிவிட்டால் நியாயமாக அவ்விரு சாராரினிடையே சமாதானத்தை உண்டாக்குங்கள் என்று அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகிறான். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 2 இருக்கின்றன. 2 முஸ்லிம் பிரிவினர் ஒருவருக்கு எதிராக ஒருவர் போர் செய்கிறார்கள். இந்த இரு குழுக்களையும் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் மூமினீன்கள் என்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு குழு அநியாயமாக அக்கிரமம் செய்கிறது, இன்னொரு குழுவின் மீது அக்கிரமம் தான் செய்கிறது. இருந்தாலும் 2 குழுவையும் அல்லாஹ் மூமினீன்கள் என்கிறான். யுத்தத்தில் முஸ்லிம்கள் கொல்லப்பட மாட்டார்களா? கொல்லப்பட்டவர்களையும் கொலை செய்தவர்களையும் எவ்வாறு மூமினீன்கள் என்று அழைக்க முடியும்? இந்த வசனத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஜமல் போரை தவிர வேறெதுவும் இருக்க முடியாது. இந்த போர் சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்தது. ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மறுபக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில் நடந்தது. இந்த போர் முஸ்லிம்களின் கைகளை மீறி தவறாக நடந்தது. ஆனாலும் இதில் 10,000 15,000 சஹாபாக்கள் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே இந்த போரை செய்தவர்களும் மரணித்த முஸ்லிம்களும் காவிர்களா? இல்லை. இந்த அல் குர்ஆன் வசனத்தை கவனியுங்கள். அது சொல்கிறது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்கின்ற சந்தர்ப்பத்தை பற்றி பேசுகிறது. அந்த வசனத்தில் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் சொல்கிறான், கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்டவனின் சகோதரன் என்கிறான். அப்படி என்றால் கொலை செய்யப்பட்டவனும் முஸ்லிம், கொலை செய்தவனும் முஸ்லிம். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை அவமானப்படுத்துவது பாவமாகும், ஆனால் அவருக்கு எதிராக சண்டை போடுவது குஃப்ராகும் என்றார்கள். இப்போ அல் குர்ஆன் சொல்கிறது, முஸ்லிம்களுக்கு இடையில் சண்டை நடப்பது, கொலை செய்யப்படுவது அவர்களை காவிர்களாக மாற்றாது. ஆனால் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு எதிராக சண்டை போடுவது உங்களை குஃப்ரில் சேர்க்கும் என்கிறார்கள். இதை எப்படி புரிந்து கொள்வது? அதற்காகவே அல்லாஹ் ஒரு சிறந்த வசனத்தை நமக்கு தந்துள்ளான். இந்த வசனம் கூறுகிறது, யார் ஒரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்வானாயின் அவனுக்கு உரிய தண்டனை நரகமே ஆகும் என்கிறது. எனவே இது உள்ளம் சார்ந்த விடயமாகும்.
முஸ்லிம்களுக்கிடையில் தவறுதலாக புரிதல் இல்லாமல் சூழ்நிலைகள் காரணமாக இரு தரப்புக்கிடையில் ஒரு சண்டை மூண்டாலோ அல்லது ஒரு கொலை செய்யப்பட்டாலோ அவர்களை அது காவிராக்காது. ஆனால் ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் கொலை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்தினால், அதில் இன்பம் கண்டால், அவர்களுடைய இரத்தம் எங்களுக்கு ஹலால் என்றால் அனைவரும் காவிர்களே. இதனால் தான் இப்னு தைமியா, நவவி போன்ற இமாம்கள் முஸ்லிம்கள் கையால் முஸ்லிம்கள் கொல்லப்படுவதை குஃப்ருன் தூன குஃப்ரி, குறைந்தளவான குஃப்ர் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே நபிகளார் சொன்னதை போல ஷியாக்கள் நம்மை போன்று தொழுகிறார்கள், நம்முடைய கிப்லாவை நோக்குகிறார்கள், நம்முடைய குர்பானியை உண்ணுகிறார்கள். எனவே அவர்கள் முஸ்லிம்கள் தான். ஈரானியர்கள் முஸ்லிம்களை கொள்ளுகிறார்கள், சவுதிகள் முஸ்லிம்களை கொள்ளுகிறார்கள், யுஏஇ முஸ்லிம்களை கொள்ளுகிறது, பாகிஸ்தானும் கூட பங்களாதேஷில் லட்சக்கணக்கில் முஸ்லிம்களை கொள்ளுகிறது. வெளிப்படையாக இவர்கள் முஸ்லிம்கள் தான். ஆனால் இவர்களின் விசாரணை அல்லாஹ்விடத்தில் உள்ளது. அது மட்டுமல்ல, ஷியாக்கள் அதிகமாக பித்அத்துகளை செய்தாலும், எக்ஸ்ட்ரீம் மைனாரிட்டி அல்லாஹ்வுக்கே இணை வைத்தாலும் முழு ஷியா கூட்டமுமே காஃபிர்களாக மாறமாட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த இரண்டு விஷயங்களையும் மிக கூர்ந்து கவனியுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதன் பின்னர் சஹாபாக்களுக்கு மத்தியில் முனாஃபிக்குகளும் கலந்திருந்தார்கள். இவர்கள் நபிகளாருக்கும் சஹாபாக்களுக்கும் இழிவையும் தொந்தரவையும் வழங்கிக் கொண்டிருந்தார்கள், காவிர்களோடு கூட்டு வைத்திருந்தார்கள். அல்லாஹ் இவர்களை அல் குர்ஆனில் கடுமையாக எச்சரிக்கின்றான். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அல் குர்ஆனில் கூறுகிறான், இவர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள் என்கிறான். நபிகளாரும் இவர்களில் பெரும்பாலானோரை அறிந்திருந்தார்கள். இவர்களின் பெயர் பட்டியல் லிஸ்டும் போடப்பட்டது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த லிஸ்டும் வழங்கப்பட்டது. ஆனால் அதில் உள்ளவர்களின் பெயர்கள் எதுவுமே பப்ளிக்காக பொதுமக்களிடம் செல்லவில்லை. அதாவது நரகத்தின் அடிமட்டத்திற்கு செல்ல போகும் நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில், சஹாபாக்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களாகவே தான் கருதப்பட்டிருக்கிறார்கள். தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களின் பெயரை கூட வெளியாக்கவில்லை. சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த முனாஃபிக்குகளே முஸ்லிம்களாக கருதப்பட வேண்டும் என்றால் ஷியாக்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடாதா? ஒரு சிலர் நபிகளாருக்கே பாடம் எடுக்க பார்க்கிறார்கள். இதையும் கவனியுங்கள். ஒரு போரில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை கொல்வதற்காக விரட்டினார்கள். அவன் மரணிப்பதற்கு முன்னர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டான். இருந்தாலும் கூட உசாமா அவர்கள் அவனை கொன்று விட்டார்கள். பின்னர் அவர்கள் நபிகளாரிடம் வந்தபோது நபிகளார் கடுமையாக கோபப்பட்டார்கள். நபிகளார் கேட்டார்கள், அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னதன் பிறகுமா நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் என்று. அதற்கு உசாமா பதிலளித்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, அவனை காப்பாற்றவே தான் அவ்வாறு சொன்னான் என்று. அதற்கு நபிகளார் கேட்டார்கள், அவருடைய உள்ளத்தை திறந்து நீங்கள் பார்த்தீர்களா? அதை அவர்கள் உண்மையாக சொன்னாரா அல்லது பொய்யாக சொன்னாரா என்று. இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும்? அதாவது ஒருவன் உயிருக்கு பயந்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி முஸ்லிம் ஆகிறான். அப்படி அவன் உயிருக்கு பயந்து சொல்லி இருந்தாலும் அவன் யாரை வணங்கப் போகிறான்? அவனுடைய சிலையை தான் வணங்கப் போகிறான். அவனுடைய கொள்கையில் தான் அவன் இருக்க போகிறான். ஆனால் அவன் அதை மறைவாக செய்வான். அதாவது உயிருக்கு பயந்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரு காபிரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமாக கருதுகிறார்கள். ஆனால் ஷியாக்கள் முஸ்லிம்கள் இல்லையாம். நபிகளாருக்கே பாடம் எடுக்க முயற்சி செய்கிறது ஒரு கூட்டம். ஆம், யார் அந்த கூட்டம்? இந்த நவீன அரபுகள் தான். வரலாறு நெடுகிலும் இவ்வாறு இருந்தது கிடையாது. வரலாற்றில் ஷியாக்களும் சன்னிகளும் ஒரே அரசாங்கத்தின் கீழ்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். திருமண ஒப்பந்தங்களில் கலந்திருக்கிறார்கள். ஒரே பிரதேசத்தில் தொழுதிருக்கிறார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் ஷியாக்களை முஸ்லிம்களாகவே கருதுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஷியாக்களை கடுமையாக விமர்சித்த இமாம் இப்னு தைமியா அவர்களும் கூட எல்லா ஷியாக்களும் காவிர்கள் என்று கூறவே இல்லை. இவ்வளவு ஏன், அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி ஷியாக்களுடைய ஒரு பிரிவான ஜஃபாரி ஷியாக்களுடைய ஸ்கூலை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே வரலாறு நடிகிலும் ஷியா சன்னிகளுக்கு இடையில் குழப்பங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், சண்டைகள் இருந்தாலும் ஷியாக்கள் முஸ்லிம்களாகவே தான் கருதப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஷியாக்கள் முஸ்லிம்கள் கிடையாது, இவர்கள் காவிர்கள், முஸ்லிம்களை கொள்பவர்கள் என்று ஒருதலை பட்சமாக ஈரானை நோக்கி யார் கை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இதை இன்று நாலா திசைகளிலும் கூவிக்கொண்டிருப்பவர்கள் வஹாபிகளிலும் சலஃபுகளிலும் தான் இருக்கிறார்கள். இதற்கு அல் குர்ஆனோ ஹதீஸோ இஸ்லாமோ காரணம் கிடையாது. இது சவுதியுடைய ஈரானுக்கு எதிரான பொலிட்டிக்கல் அஜெண்டாவாகும். அதை நாம் அடுத்த பதிவில் ஆராய்வோம். ஒரு சிலர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம், நாம் ஈரானுடைய வெற்றியை கொண்டாட வேண்டுமா, நாம் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டுமா என்று. நபிகளாருடைய காலத்திலும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அல் குர்ஆனின் சூரத்துல் அர்ரூமிலே
அதன் முதல் வசனங்கள் பாரசீக பேரரசிற்கும் ரோமானிய பேரரசிற்கும் இடையில் நடக்கும் போரை பற்றி பேசுகிறது. அந்த போரில் அந்த காலகட்டத்தில் நெருப்பு வணங்கிகளாகவும் சிலை வணங்கிகளாகவும் இருந்த பாரசீக பேரரசு வெற்றியடைகிறது. ரோமானிய கிறிஸ்தவ பேரரசு தோல்வியடைகிறது. இது மக்கத்து காவிர்களுக்கு மிக மகிழ்ச்சி மிக்க நிகழ்வாகவும் சஹாபாக்களுக்கு கவலைக்குரிய சம்பவமாக இருந்தது. ஏனென்றால் கிறிஸ்தவமாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், வேதத்தை வைத்திருக்கிறார்கள், மறுமையை நம்புகிறார்கள், நபிமார்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவர்கள் இந்த நெருப்பு வணங்கிகளை விட நெருக்கமானவர்கள். எனவே அவர்கள் தோல்வி அடைந்தது இவர்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் அஸ்ஸவஜல் அல் குர்ஆனில் ஆறுதல் கூறுகிறான், மறுபடியும் போர் வரும், அதில் ரோமானிய பேரரசு வெற்றியடையும், இது மூமின்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று அல்லாஹ் அஸ்ஸவஜல் கூறுகிறான். இந்த இடத்தில் நபிகளாரும் சஹாபாக்களும் கிறிஸ்தவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாக பார்க்கிறார்கள். அதனால் தான் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்படி என்றால் ஷியாக்களுடைய முஸ்லிம்களுடைய வெற்றி யாருடைய வெற்றி? இதை நாம் கொண்டாட வேண்டுமா, புறம் தள்ள வேண்டுமா? ஈரான் இன்று ஷியாக்களுக்காகவோ முஸ்லிம்களுக்காகவோ மாத்திரம் போராடவில்லை, இந்த முழு உலகத்திற்காகவும் போராடுகிறது. ஏனென்றால் அமெரிக்காவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் கடந்த 300 ஆண்டுகளில் அவர்களுடைய பைனான்சியல் சிஸ்டத்தையும் இராணுவத்தையும் பயன்படுத்தி இந்த பூமியில் அவர்கள் செய்த குழப்பங்கள் இன்றும் அவர்கள் ஆப்பிரிக்காவில், சவுத் ஏசியாவில், ஆசிய கண்டத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் அநியாயத்திற்கு எல்லையே இல்லை. எனவே ஈரானுடைய வெற்றி மனிதகுல வெற்றியாகும். அதன் வெற்றியில் மகிழ்ச்சி அடைவதும் அதற்காக ஆதரவு தெரிவிப்பதும் மிக முக்கியமானதாகும். ஆனால் இந்த அரபுகள் இதை புறந்தள்ளிவிட்டு முஸ்லிம்களையும் இந்த உலகையும் அழித்து சூறையாட நினைக்கும் இந்த ஜுடையோ கிறிஸ்டியன் கூட்டமைப்பான இந்த யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் உறவு கொண்டாடுகிறார்கள். ஆபிரகாம் அக்கோர்டில் ஒப்பந்தமிடுகிறார்கள். என்ன ஒரு வேடிக்கை! இந்த பதிவில் நான் ஷியாக்களுக்கு சப்போர்ட் செய்யவில்லை, சத்தியத்தை சொல்கிறேன். நான் ஷியா கிடையாது, அஹ்லு சுன்னாவும் கிடையாது. நாங்களும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்கள் தலைவரின் தலைவர் அல்லாஹ்வின் கட்டளைக்கு அளித்த பதிலை போல, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். நாங்கள் எங்கள் எஜமானுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்கள். எங்களுக்கு புது பெயரும் தேவையில்லை, புது கொள்கையும் தேவையில்லை. ஷியாக்கள் முஸ்லிம்களே என்பதை எடுத்துரைக்க இது மிக சுருக்கமான ஒரு பதிவுதான். டீட்டெயிலாக ஒரு பதிவை வழங்க வேண்டும் என்றால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த பதிவில் ஏன் இந்த சவுதியும் சவுதிய ஆலிம்சாக்களும் ஈரானை வில்லனாக காட்டுகிறார்கள், காவிராக சித்தரிக்கிறார்கள்? என்ன காரணம் இதற்கு? நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் இஸ்லாமிய உலகின் எதிரிகள் மிக பிரம்மாண்டமான பலசாலிகள். இவர்கள் எதிர்க்கப்பட வேண்டும் என்றால், முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாமிய உலகம் ஒன்றிணைக்கப்பட வேண்டியதை தவிர வேறு வழியே கிடையாது. இவை இரண்டையும் பற்றி அடுத்த பதிவில் ஆராய்வோம். எனவே உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.